வணக்கம் உறவுகளே. ரொம்ப நாளாக நாங்கள் திருத்தணி போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இப்போது இன்னைக்கு லாஸ்ட் வீக் தான் எங்களால் போக முடிஞ்சுது. திருத்தணி கோயிலில் போகிற வியூஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே கோயில் போகிற வழி ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்குங்க. அவ்வளோ நேச்சுரலாக இல்லை, ஏரோட ஃப்ளோ வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக டிவைனாக ஃபீல் பண்ண வச்சிச்சு. உண்மையாக சொல்கிறேன், கோவில் ரொம்ப ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. அந்த மவுண்டைன் வியூ வந்துட்டு செம பக்காவாக இருந்தது. நல்ல தரிசனம் கிடச்சிச்சு, சாமி தரிசனம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ தான் வந்து மலை மேலே வந்துட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஃபுல் வியூ வீடியோவில் பாருங்க. இதோ வந்துட்டோம் பாருங்கள். அப்பன் முருகன்க சன்னிதானத்துக்குள்ளார போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். சூப்பராக இருந்துச்சுங்க கோயில். உண்மையாக சொன்னோம்னா ரொம்ப அழகாக இருக்குது. போகிறப்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருந்தது. நீங்களும் சான்ஸ் கிடைக்கிறப்போ போயிட்டு வாங்க எல்லாருமே. ரொம்ப ரொம்ப நாளாக போகணும் போகவே முடியல. இந்த தடவை தான் போக முடிஞ்சது எங்களால். சூப்பராக இருந்ததுங்க. வியூ பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. உண்மையாக சொல்லணும்னா அந்த மவுண்டைன் மேலே வந்துட்டு கோயில் மேலே மவுண்டைன் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக, அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக நேச்சுரலாக இருந்துச்சு. சென்னையில் இருக்கவங்க அடிக்கடி ஈஸியாக போயிட்டு வரலாம். சென்னையிலேருந்து டேரெக்டாக ட்ரெயின் இருக்குது. ஈஸியாக வந்து போயிட்டு வரலாம் யாராக இருந்தாலுமே. அதே மாதிரி மேலே வந்து கோயில் பிரசாதமெல்லாம் நல்லாவே இருக்குது. ரொம்ப நாங்கள் போனப்போ அவ்வளோவா கூட்டம் இல்லை. நல்ல தரிசனம் கிடைச்சிது. எங்கள் அப்பா முருகன் பெருமாள் மனசு வச்சா மட்டும்தான் திருத்தணி வர முடியும். எல்லாருமே ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கோயிலுக்கு போய் பாருங்கள். கண்டிப்பாக பாசிட்டிவான வைப் இருக்கும். உண்மையாகவே இங்கே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சுங்க. பாருங்கள், மலையோட அழகு செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்க. செம்ம வியூவு, செம்ம லொக்கேஷன். கோயில்கிட்ட வந்துட்டு கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. குழந்தைங்க கூப்பிட்டு போங்க. அப்புறம் வந்துட்டு மங்கீஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, நீங்கள் பார்த்து கூப்பிட்டு போங்க. மற்றபடி திருத்தணி மேலே போகிறதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் பஸ் வர மாட்டேங்குது. எப்போயாச்சும் தான் பஸ் வரும். மேக்ஸிமம் ஆட்டோ யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. போகிறவங்க நல்லபடியாக பார்த்து போயிட்டு வாங்க. இது வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. போயிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது ஆகுது இங்கேருந்து மலை ஏறுறதுக்கு ஆட்டோவில். சூப்பர் வியூ. நான் சொல்லவே வார்த்தை இல்லை. செம்ம வியூவு, செம்ம தரிசனம். நாங்கள் போனப்போ உண்மையாக இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் நான் பேசுகிறது கொஞ்சம் வந்து தடுமாற்றமாக இருக்கும். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. இனிமேல் நிறைய கோயில்கள் சம்மந்தமான எல்லா வீடியோவும் நான் போடுவேன். தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லாச்சு. கோயில் கோபுரம் தெரியுது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லாச்சுங்க. பக்கத்தில் வந்தாச்சுங்க. இந்த ஏர் ஃப்ளோ வந்துட்டு பயங்கரமாக இருக்குங்க. மலை மேலே ஏறி வரப்போ அந்த ஏர் ஃப்ளோ செம்ம பாசிட்டிவான ஒரு வைப். இது சொல்ல வார்த்தையே இல்லை. வீக்கெண்டில் டேஸில் போகிறவங்க மேக்ஸிமம் வந்துட்டு வீக்கெண்ட் டேஸில் போகிறத விட நார்மல் டேஸில் போனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தரிசனம் கொஞ்சம் ஈஸியாக பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் போனப்போ வந்துட்டு போனதுமே ஒரு 10 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணாங்க. பார்த்துட்டோம். ஃப்ரீ தரிசனத்துலேயே நாங்கள் ஈஸியாக பார்த்துட்டோம். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க, போகணும்னு நினைக்கிறவங்க சந்தோஷமாக ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. இறைவன் துணை நேயர்களுக்கு மிக்க நன்றி.